அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையராக பணியாற்றியவர் மகேஷ்குமார் ஐபிஎஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலியல் தொல்லை அளித்ததாக மகேஷ்குமார் மீது பெண் காவலர் டிஜிபியிடம் புகார் அளித்திருந்த நிலையில் புகார் மீது விசாரணை நடத்தப்பட்டதில் மகேஷ்குமார் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியான நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமாரை தற்காலிக பணியிட நீக்கம் செய்து காவல்துறையினர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சென்னை வடக்கு மண்டலத்தில் போக்குவரத்து இணை ஆணையராக பணியாற்றி வந்திருக்கிறார் மகேஷ்குமார் ஐபிஎஸ். இவர் ஏற்கனவே தெற்கு மண்டலத்தில் போக்குவரத்து துணை ஆணையராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக போக்குவரத்து துறையில் மட்டும் பணியாற்றியது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில் பதவி உயர்வை அடுத்து தற்பொழுது அவருக்கு வடக்கு மண்டலத்தில் போக்குவரத்து இணை ஆணையராக தற்பொழுது பணியாற்றி வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண் சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிடம் புகார்களை கொடுக்காமல் நேரடியாக டிஜிபி தலைமை அலுவலகத்தில் இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் உயர் அதிகாரிகள் அனைவரும் ஆலோசனை மேற்கொண்டு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் அந்த பெண்ணுக்கு இவர் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து காத்திருப்போர் பட்டியலுக்கு நேற்றே அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிஜிபி அலுவலகத்திலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இதே போன்று பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது இதே போன்று புகார்கள் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் அந்த பெண் காவல் கண்காணிப்பாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் உயர் அதிகாரி ஒருவர் அதே போன்று தற்பொழுது பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் தற்பொழுது காவல்துறையில் இறங்கியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.